இந்துக்களை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் வளர்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய பாஜக அரசாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்துல முழுக்க முழுக்க இந்த மக்களினுடைய உயிர்களை பலி கொடுத்தாவது தங்களுடைய அரசியலை செஞ்சு முடிக்கணும். என்ன இளவிட உங்களோட கலாச்சாரம் அது அப்படியே பொங்குவாங்க செய்தியாளர்கள் கிட்ட, அப்படிங்கன்னா இப்படிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கும்பமேளாவில் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களே, ஏன் வாயை திறக்கலன்னு வாயை திறக்க மாட்டாங்க. ஒரு ஆள் பொய்க்கூடாரமாவே வாழ்ந்திருக்காயா அப்படிங்கறது நினைக்கும் போது ஐயோ அப்படின்னு எல்லாருமே வந்து இன்னைக்கு அதிர்ச்சியில இருக்காங்க. ஐயோ, இங்க ஒரிஜினல் சந்திரமுகியாவே இந்த ஆள் இருந்திருக்காருங்க, இருந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு திரைக்கதை அமைப்பாளராக இந்த சீமான் வந்து இருந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல நடந்த அந்த கும்பமேளா, மகா கும்பமேளாவா, அதுல வந்து 30 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. சரியான ஏற்பாடுகள் அந்த அரசு செய்யலை, அதனால் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கணக்கு வெளியில் சொல்லியிருக்கிறது 30 பேர் அப்படின்றது. ஆனால் உண்மையான நிலவரம் இன்னும் என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது நமக்கு. ஒரு 200 பேருக்கு மேலே நிறைய படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அவங்க மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஆனால் அரசு சொல்கிற, உத்தரப்பிரதேச அரசு சொல்கிற கணக்கு வந்து வேறையா இருக்குது. இப்போது இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான பேர் அப்படின்னு கிடையாது, கிட்டத்தட்ட 15 கோடி பேர் அப்படின்றாங்க அந்த இடத்துல கூடியிருக்காங்க, அந்த இடத்துல புனித நீராட வர்றாங்க அப்படிங்கிறத பெருமையாக அதே பாஜக அரசே வந்து சொல்லும்போது, அப்போ அவ்வளோ பேருக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாத்தையும் அவங்க செய்யணும் இல்லையா? ஆனால் அதெல்லாத்தையுமே செய்யாமல் விட்டதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு செய்திகள் வந்து சொல்லுது. அதாவது அதிகாலை நேரத்தில் போய் நீராடுவது, இப்போ இந்த மகா கும்பமேளாவோட சேர்ந்து என்னது அந்த அமாவாசை அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. பொதுவாக அமாவாசை அப்படின்னு வரும்போது இந்து மத நம்பிக்கையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த முன்னோர்களுக்கோ அல்லது அவர்களுடைய தாய் தகப்பன்களுக்கோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு அர்ப்பணமாக தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரியான நேரமும் சேர்ந்து வந்ததுனால கூட்டம் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையுமே வந்து அந்த இந்து மதத்திலேயே ஊறி கிடக்கிறோம் நாங்கள், அதிலிருந்து தான் நாங்கள் பிறந்தோம், அதிலிருந்து தான் வளர்ந்தோம், அதுக்காகவே தான் வளர்ந்தோம், இந்துக்களை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் வளர்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய பாஜக அரசாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசத்தில், அல்லது இதற்காகவே பிறப்பெடுத்து தான் வந்திருக்கிறேன், தனக்கு வந்து குடும்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஏழை தாயின் மகன், ஐயோ அப்படி கூட சொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா அவர் தான் வந்து நான் வந்து நான் பயாலஜிக்கல் சைல்டுன்னு சொல்லிட்டார்ல, எப்படி இது மேல இருந்து அப்படியே இறங்கி வந்த தேவதூதன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் வந்து அப்படி வந்தவர். அதனால ஏழை தாயின் மகன் கூட இப்போ நம்மளால அதை வந்து சொல்ல முடியல. அதனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் இதில் வந்து கவனக்குறைவாக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியாதா இவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கான அந்த இந்துத்துவ அரசியல் அதை வச்சு இப்போ வட மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் வந்து தேர்தல்கள் நடக்க போகிறதோ அங்கே எல்லாத்தையும் வந்து இவங்க இதை முன்னிறுத்தி இந்து மத காவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அந்த மத அரசியலை செய்வதற்கான ஒரு வேலையில் தான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர மக்களினுடைய பாதுகாப்பு குறித்துலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அதனால தான் வந்து அந்த முன்னேற்பாடுகளை பார்க்க போறாரு யாரு, யோகி ஆதித்யநாத்ன்ற அந்த சாமியார் வந்து போறாரு, உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர், அதுக்கப்புறம் முதல்ல சாமியார் அதுக்கப்புறம் முதலமைச்சர்னு வச்சுக்கோங்க, போறாரு. அப்போ போகும்போது அங்கே போய் அவங்க செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு, என்னது நேரு காலத்தில் நடந்த கும்பமேளாவில் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா, அவங்க வந்து புனிதத்தின் பேரை சொல்லி அந்த புனிதமான நாளில் இவ்வளோ பேரை வந்து நீங்கள் வந்து சாகடிச்சிட்டாங்க அவங்க அப்படின்னெல்லாம் வந்து பேசுகிறாரு. அங்கே போய் என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முதலமைச்சர் எடுத்து சொல்லணும் செய்தியாளர்கள்ட்ட. ஏன்னா அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இங்கே ஏற்பாடுகள் இப்படி பண்ணியிருக்கோம், இங்கே உணவுக்கான ஏற்பாடுகள், இங்கே வந்து இவ்வளோ பேர் கூடுவாங்க, இந்த இடத்துல நீராடுவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், இத்தனை காவல்துறையை வந்து நாங்கள் வந்து அங்கே இறக்கி வச்சுருக்கோம் பாதுகாப்புக்காக, மக்கள் இப்படிலாம் நீங்கள் வந்து நடந்துக்கணும், நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும், இப்படி ஒரு முதலமைச்சர் பேசணும். எங்க அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து பார்வையிட போகும்போது அங்க போய் என்ன சொல்றாரு, நேரு காலத்துல எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்றாரு. சரி நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை இங்க சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்ன, அதுவும் அந்த இடத்துல அது எதுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றத சொல்லணுமா இல்லையா? ஆனா அதை சொல்லவே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மக்களினுடைய உயிர்களை பலி கொடுத்தாவது தங்களுடைய அரசியலை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற விஷயம். அதனால தான் வந்து பாவம் பிரம்ம முகூர்த்தத்தில் போயிட்டு அது என்னது திரிவேணி சங்கமமா, அது ஏதோ 3 ஆறுகள் கலக்கிற இடம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆறு வந்து கண்ணுக்கு தெரியாதாமா, அது நமக்கு புரியல, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆறு எப்படி ஓடுது அப்படிங்கிறதே நமக்கு வந்து இவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். யோகி ஆதித்யநாத் கண்ணுக்கு ஒருவேளை அந்த ஆறு தெரியுதா என்னன்னு தெரியல. கங்கை, யமுனை,
அப்புறம் வந்து இது 2 ஆறும் ஓடுது. இதுக்கு மேல வந்து இன்னொரு ஆறு வந்து கலக்குது அந்த இடத்துல. அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஆறு. அதுக்கு பேரு சரஸ்வதி ஆறு. அந்த இளவு சரஸ்வதி ஆற தேடி தான் வந்து இவங்க என்ன பண்றாய்ங்க, கோடிக்கணக்குல தோண்டிட்டே இருக்கிறானுங்க. தொல்லியல் துறையில இது பண்றோம், சரஸ்வதி நாகரிகம்ன்றாய்ங்க, அதுன்றாய்ங்க. இது இந்த கதையெல்லாம் ப்ரூடலா ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த திரிவேணி சங்கமத்துல நீராட போகும்போது பிரம்ம முகூர்த்தத்துல நீராட போன மக்களுக்கு அந்த முகூர்த்தம் வந்து யம முகூர்த்தமா வந்து ஆயிப்போச்சு. யாரால அப்படின்னா இந்த ஆதித்யநாத் குரூப்பால இந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. சரி, அந்த திரிவேணி சங்கமத்துல அந்த மகா கும்பமேளா அதுல வர்ற அந்த சாதுக்கள், அவங்களுக்கு பேரு சாதுக்கலாம். ஐயோ, இந்த கும்பமேளா ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க இன்ஸ்டாவில் எடுத்தாலும் எதுல எடுத்தாலும் ஒரே ரீல்ஸா வருதுங்க. ஆனா அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட முடியாது கர்மம். என்ன இளவுடா உங்களோட கலாச்சாரம் அது. ஒருத்தன் அதாவது உடம்பு ஃபுல்லா வந்து மாலையா போட்டிருக்காங்க. என்ன மாலை? இந்த மண்டை ஓடு மாலை. சின்ன மாலை, பெரிய மாலைன்னு எல்லாம் மண்டை ஓட்டு மாலையா போட்டுட்டு இருக்காங்க. முடியெல்லாம் அவ்வளோ நீளமா வளர்த்துருக்காங்க. இதை வச்சு தான் உடம்பையே மறைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட துணி போட்டுக்கிறது கிடையாது. அந்த கருமத்துல உடம்பு ஃபுல்லா வந்து அது என்னது, அது சாம்பலா, சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது திருநீரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு அருவருப்பு தான் நமக்கு வருது. அந்த இன்ஸ்டாவில் வர ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து நிர்வாணமாக சாமியார்கள் ஊர்வலமாக போகிறதாகட்டும், ஆடுறதாகட்டும், ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிறாங்க. அதில் பெரிய சாமியாராக இருக்கிறவன் சின்ன சாமியாராக இருக்கிறவன் அடிச்சுக்கிறான். ஆனால் இவங்களுக்கு பேர் தான் சாதுவான். என்னடா பண்ணி தொலைச்சிருக்கீங்க இந்த நாட்டை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வேதனையாக இருக்குது. அப்போது இவ்வளவு விஷயங்கள் அங்கே நடக்குது. இதில் உயிரிழந்தவர்கள் இத்தனை பேருன்றது கூட அரசு உடனடியாக வந்து சொல்ல முடியாத அளவிற்கு தான் அந்த நிர்வாகம், கேடுகட்ட நிர்வாகம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து தெளிவான ஒரு புள்ளி விவரங்களை வந்து இப்போ வரைக்கும் அந்த அரசு சொல்லலை. எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளோ பேர் மருத்துவமனையில் இருக்காங்கன்ற ஒரு சரியான புள்ளி விவரத்தை வந்து இந்த அரசு சொல்லவே இல்லை. ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ஊதி பெருக்கிறதுக்கு இங்கே சில சாதுக்கள் இருக்காங்க. சரியா? இந்த சாமியார்கள் தான் கிடையாது, அவங்க சாதுக்கள். ஏன்னா ரொம்ப அவங்களுக்குலாம் அஹிம்சையில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை. கோட்சே வந்து அவர்களுடைய வழிகாட்டி. அதனால் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அஹிம்சைவாதிகள். அவங்கெல்லாம் இங்கே இருக்கிற பாஜகவினர். அவங்களுக்கு வன்முறையே தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க பெட்ரோல் கொண்டு வீசிக்குவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிறவரெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தியாகி இல்லையா? அப்போது அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, துள்ளி எந்திரிச்சு முன்னாடி வந்து அப்படியே பொங்குவாங்க செய்தியாளர்கள் கிட்ட, அப்படிங்கன்னா இப்படிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கும்பமேளாவில் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களே, ஏன் வாயை திறக்கலன்னு வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய விஷயம். ஆனால் இப்போ நமக்கு என்ன அச்சம் அப்படின்னா, இந்த சாமியார்கள், இந்த அம்மன சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க நம்ம உள்ளேயும் இங்கேயும் வந்துருவாங்களோ, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்துருவாங்களோ, கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். வரவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே வந்து பெரியார் என்ற ஒரு பகுத்தறிவாளர் பகுத்தறிவு கருத்துக்களை இங்கே பரப்பி இருக்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு என்னதான் வந்து பக்தி அதிகமாக இருந்தாலும் கூட அவர்கள் மூடத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்கிறதுல மக்கள் இங்கே தெளிவாக இருக்காங்க. அவங்க பிரித்து பார்ப்பதில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் வேறு மதம் வேறுங்கிறத பிரித்து பார்த்து வச்சிருக்காங்க. அதனால இந்த சங் பரிவார கூட்டங்கள், இந்த மதவெறி கூட்டங்கள்லாம் உள்ள வர முடியாது என்றாலும் கூட வேறு வேறு வடிவங்களில் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், அதாவது நாங்களாம் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களையே வச்சு இங்கே வந்து அந்த அரண்களை எல்லாம் உடைக்கின்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து நாம் தமிழரினுடைய சீமான் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிப்படையாகவே வந்துருச்சு. இப்போ நமக்கு என்னன்னா, இவரை வைத்து இது எல்லாத்தையுமே வந்து டைலூட் பண்ணி விட்டுற முடியுமா? இந்த வழியாக வந்து நம்ம எப்படி கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கும் ஒரு கணவாயை வந்து யாரு இந்த சீமான் உருவாக்கிட மாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அவரும் பாவம் அடிச்சு தான் பார்க்குறாரு. ஆனால் அடி ஃபுல்லாக அவர் மேலே தான் விழுகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சீமான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம நிகழ்ச்சிக்கு பேர் வந்து பொய்க்கூடாரம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் ஒரு மனுஷனே வந்து ஒரு ஆள் பொய்க்கூடாரமாவே வாழ்ந்திருக்காயா அப்படிங்கறத நினைக்கும் போது ஐயோ அப்படின்னு எல்லாருமே வந்து இன்னைக்கு அதிர்ச்சியில இருக்காங்க. அவ்வளவு பேரும் வெளியில வந்து ஒவ்வொருத்தரும் சொல்றத பார்த்தா இருந்தாலும் உடம்பு முழுக்க பொய் தான் போல இருக்கே. பொய்யில தான் அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு இலக்கிய நயமா வந்து பேசுறது, கவிதைக்கு பொய்யழகு இதெல்லாம் வந்து வேற. ஆனா ஒரு ஆளு தன்னோட வாழ்க்கையே பொய்யா வாழ்ந்துட்டு இருக்காயா அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் நம்முடைய சமகாலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, சந்தோஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து ஒரு நேர்காணல் நியூஸ் 18ல நினைக்கிறேன் நேர்காணல் கொடுக்குறாரு. அவர் வந்து எல்லா செய்திகளையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு இந்த சீமானை பற்றி. என்னன்னா அவர் சொல்ல முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு அதை கேட்டவுடனே, அதாவது இவர் வந்து ஆமக்கறி சாப்பிட்டதா சொல்றாரு, இவர் வந்து அங்க இருந்து இருக்கும்போது இவர் இப்படி சொன்னதா சொல்றாங்களே அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு நடக்கலைங்க.
ஈழத்துல யார் யாருக்கெல்லாம், அதாவது மறைந்த திரு தடா சந்திரசேகர் அவருக்கு அங்க ஈழத்தில் நிகழ்ந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, புலிகளோடு அவர் உரையாடியது, அவரை பற்றி அங்கிருந்த தளபதிகள் யாராவது சொன்ன கமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆளு, தனக்கு சொன்னதா நினைச்சு எல்லார்ட்டையும் பேசிட்டு அலைஞ்சிருக்காரு. அதாவது இது எப்படி சொல்றது, இந்த சந்திரமுகி கேரக்டர் தெரியும்ல உங்களுக்கு, சந்திரமுகி படத்துல கங்கா வந்து அப்படி சந்திரமுகியா மாறி இருப்பாங்க சரியா. அதாவது அவங்களுக்கு என்ன, ஒரு ஜோதிகாவுக்கு வந்து ஒரு என்ன டிசார்டர் இருக்கும் அப்படின்னா, தான் கேட்கிற கதைகளில் வர கதாபாத்திரங்களாவே தன்னை நினச்சிக்கிறது. அப்படிதான் வந்து சந்திரமுகியா கங்கா மாறின அந்த கதையை நம்ம பார்த்தோம்ல. ஐயோ, இங்கே ஒரிஜினல் சந்திரமுகியாவே இந்த ஆள் இருந்துட்டு இருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், யார் யாருக்கோ நடந்ததையெல்லாம் ஏதோ தனக்கே நடந்தது மாதிரியும், அதில் அந்த AK-47 அண்ணன் தூக்கி வச்சிருந்தது வந்து AK-74ன்னு நினைக்கிறேன்ல, அதை அப்படியே மாற்றி போட்டாரோ, இல்லை 57ஆ, ஏதோ ஒன்று இல்லாத ஒன்று ரைட்டா, அதை தூக்கி வச்சுட்டு அவர் வந்து போஸ்ட் கொடுத்ததாகட்டும், இது எல்லாமே அங்கே நடந்த படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட படங்கள், ஷூட்டிங்கு அப்படின்னு தெரியும். இப்போ வந்து எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரிஜினலாக சந்திரமுகியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாஜகவும் RSSம் ஹையர் பண்ணியிருக்காங்க. அதாவது வாடகைக்கு எடுத்திருக்காங்க. எடுத்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஒரு நல்ல இயக்குனரோ இல்லையோ, ஆனால் நல்ல ஒரு திரைக்கதை அமைப்பாளர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நம்ம திரு பாக்கியராஜ் அவர்கள் தான் வந்து, அவர்களுடைய திரைக்கதை தான் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லிட்டு திரைக்கதை அமைப்பதற்கே பெயர் போன ஒருவர் அப்படின்னு சொன்னால் நம்ம திரு பாக்கியராஜ் அவர்கள் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவரையும் வந்து இவர் மிஞ்சிட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் எழுதுறதுல அப்படியே கோர்வையா அதை பேசுறதுக்கு இருக்கு இல்லையா, இதுக்குமே வந்து ஒரு பெரிய திறமை வேணும். அப்போ ஒரு நல்ல ஒரு திரைக்கதை அமைப்பாளராக இந்த சீமான் வந்து இருந்திருக்கிறார். தனக்குத்தானே ஒரு கதையை எழுதி அதை எல்லா கதாபாத்திரங்களையும் அப்படி தூக்கி அல்லாய்க்க அந்த பக்கம் போட்டுட்டு எல்லாரையும் இதுல அவரை வந்து பொருத்தி வச்சு சொல்ற கதைகளுக்கு வாயை பொழந்துக்கிட்டு கை தட்டுறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் இப்போ வெளியில வந்திருக்காங்கல்ல தம்பிகள் எல்லாம், அவங்க கிட்ட நான் கேட்டேன், எப்படிங்க அது திரும்ப திரும்ப இளைஞர்கள் அங்கே போக தானே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா இல்லக்கா, அதாவது போவாங்க தூரமா இருந்து கேட்குறாங்கல்ல, அதனால அந்த மேடையில் அங்கே கத்திட்டு இருக்கான், இப்படின்றான் அப்படின்றான், கையை உயர்றான், பேசுறான், புகான்னு அவன் கிழமை சிரிச்சுக்கிறான், இதையெல்லாம் வந்து பின்னாடி இருந்து பார்ப்பாங்க அக்கா. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த இளைஞர்களுக்கு பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும், அரசியல் படுத்தப்படாத இளைஞர்களுக்கு ஆஹா ஆஹா அண்ணா அப்படி பேசுறான் பாடுறா, யாரெல்லாம் கேள்வி கேட்குறான் அப்படின்லாம் வந்து ஒரு இதுல வந்து போறாங்க. ஆனா பக்கத்துல போகும்போது தான் அங்க எவ்வளவு நாத்தம் அடிக்கும்னு தெரியும். நாத்தத்தை தாங்காம அவங்க வெளியில ஓடி வருவாங்க பாருங்க அப்படின்னு அந்த தம்பிகள் வந்து சொல்றாங்க. இப்போ வெளியில வரும்போது தான் தெரியுது, ஒரு மனுஷன் மொத்தமாவே பொய்யாவே வாழ்ந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஈரோட்ல வந்து அந்த கட்சி போற இடங்கள்ல எல்லாம் வந்து வேட்பாளர்களை எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க மக்கள். எந்த ஒரு வழியில் வந்தாலும் சரி, இங்க வந்து மதவாதத்துக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும். கூடிய சீக்கிரமாவே சீமானுக்கு வந்து ஒரு முடிவுரை தமிழ்நாட்டில் எழுதப்படும். அவனுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கு, அல்லது வந்து அரசியல் வாழ்க்கையே அது கர்மம், பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கையாக வச்சுக்கலாமா. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிச்சைக்காரர் வந்து கொஞ்சம் கோடிக்கணக்கில் பிச்சை எடுக்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து புலிகள் அமைப்பாளர்கள், அங்கே புலம்பெயர்ந்து போனவர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக வெளியில் வந்து உண்மைகளை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ இவருடைய அந்த வருமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. திரள் நிதி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அண்ணன் எப்படி உயிர் வாழப் போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது உணவு, நீர், இதெல்லாமே வந்து குடி தண்ணீர் நான் சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப வந்து முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அண்ணனுக்கு வந்து இதை தண்ணி கட்டாயிருச்சுன்னா பாவம் ரொம்பவே வந்து தடுமாறி போயிடுவார். அதாவது குடி தண்ணீர் உயிர் வாழ்வதற்கானது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அண்ணன் வந்து எதிர்கொள்ள போகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு வந்து அவருடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களையும் நம்முடைய கண்ணு முன்னாடி இந்த காலம் எவ்வளோ கொடுமையானது பார்த்தீங்களா. இதையெல்லாம் கூட நம்ம வந்து கேட்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சரை வந்து அப்பான்னு கூப்பிடுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு. அவர் போகிற இடங்களிலெல்லாம் குழந்தைகள் எல்லாருமே வந்து அப்பான்னு கூப்பிட்டு கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு அண்மையில் ஒரு வீடியோ கூட பார்த்தோம். ஒரு குழந்தை வந்து ஒரு ரோஜா பூவை கையில் வச்சுக்கிட்டு அவரை கூப்பிடுது, அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அந்த வீடியோ வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாகுது. ஏன்னா அந்த குழந்தைகள், அந்த குழந்தை யாருன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியுது இவர் நமக்கானவர், நம்ம அப்பா வந்து நம்ம கல்விக்கு என்னெல்லாம் வந்து பாடுபட்டு செய்வாரோ உழைப்பாரோ அதை எல்லாவற்றையும் முதலமைச்சர் வந்து நமக்கு செய்கிறாரு அப்படின்னா அவர் நமக்கு ஒரு அப்பா தான் அப்படின்ற மாதிரி இவர் சீமான் சொல்கிற அப்பா கிடையாதுங்க. இது வந்து நம்முடைய பிள்ளைகள் உள்ளார்ந்து சொல்லுகின்ற அப்பா. சீமானுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் அப்பா, அது வேற. ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து நம்முடைய முதலமைச்சரை கொண்டாடுறாங்க. அவர் வந்து விடுதிகளுக்கு, மாணவர்கள் தங்கி படிக்கின்ற அந்த விடுதிகளுக்கெல்லாம் ஆய்வு செய்ய போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்வீட்டு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு.
அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இந்த பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு முதலமைச்சராக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தாயுமானவராக பார்க்குறாங்க அவர் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இப்போ பஞ்சாப்ல வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கபடி வீராங்கனைகளுக்கு நடந்த அந்த சம்பவம் அப்படின்றது ஒரு சின்ன தாக்குதல், ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன கலகலப்பு அங்கே நடந்துச்சு, கைகலப்பு நடந்துச்சு. அதில் வந்து உடனடியாக இங்கேருந்து துணை முதலமைச்சரே அந்த டீமை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போன அந்த கேப்டன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக அவங்க சொல்கிறாங்க, சிஎம் கிட்ட இருந்து ஃபோன் வந்த உடனேயே வந்து அங்கே எங்களுக்கு கிடைச்ச மரியாதையே வேற, எங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு மரியாதை, ஒரு கபடி வீரர்களுக்காக டெப்டி சிஎம்ஏ வந்து பேசுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க, அவ்வளவு பாதுகாப்பாக நாங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், ஒரு அமைச்சரவை, ஒரு அரசு, இங்கே ஒரு ஆட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாக மக்களுக்கான ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இதே காலகட்டத்தில் இந்த களிசடைகளையும் நாம் வந்து இங்கே எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதே, யாரு இந்த சீமான் மாதிரியான களிசடைகளையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும் போதே இந்த காலம் எவ்வளவு கொடுமையாக வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது ஒரு சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறது அப்படிங்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். திராவிட இயக்கத்திற்கு இந்த தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், பெரியாருடைய கொள்கைகளை பேசுபவர்களுக்கும் இங்கே தனிமனித தாக்குதல்களும் இருக்கும், பொது வாழ்க்கையில் தாக்குதல்களும் இருக்கும். இது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த சில்லறை அரசியல்வாதிகளினுடைய இந்த உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது, அதாவது அந்த திரிவேணி சங்கமத்தில் அம்மனசாமியார்கள் போறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துடவும் கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு கேவலங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரையுமே வந்து நாம இந்த அரசியல் அப்படின்ற இடத்துல இருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத அதை வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ்நாடு அப்படிங்கிறது எதையும் ஓரளவுக்கு பொறுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். சரி, ஏதோ போனா போகுதுப்பா, வயிற்று பிளப்புக்கு ஏதோ பண்றான், அவனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அதே நேரத்துல ரொம்ப ஓவரா நீ ஆடினன்னு வச்சுக்கோயேன், ஆட்டத்தை ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க.